ஏய் ஏன்டா ஸ்லோவா வரீங்க? வாங்க ஃபாஸ்டா ஃப்ரண்ட்ல வாங்க. நாங்க வந்துட்டு தானே நான் இருக்கோம். நாங்க இப்படியே வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க ஃப்ரண்ட்ல. ஏ நாத்து, என்ன விஷயம் சொல்லு. ஆத்துவா. ஆமா, நீங்க நாத்தனார் தானே? அண்ணி நிஜமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாத்துன்றது கியூட்டா இருக்கு. என்ன இனிமேல் இப்படியே கூப்பிடுங்க. ப்ளீஸ் 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 இப்படியே கூப்பிடுங்க. எனக்கு உன்னை அப்படி கூப்பிடணும்னு ஆசை. ஆனா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தேனா, சரி இன்னைக்கு கூப்பிட்டு பாப்போன்னு கூப்பிட்டேன். நீங்கெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? எனக்கு புரியல. எது வந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நீங்க எல்லாருமே யோசிச்சு யோசிச்சு நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்டுருங்க இனிமேல் என்கிட்ட. நீங்க யோசிக்கிறத விட நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறத விட என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இன்னும் பெட்டர் இல்ல? அஃப்கோர்ஸ் இனிமே நான் யோசிக்க மாட்டேன். நான் எது வந்தாலும் உன்கிட்ட கேட்டுருவேன். புரிஞ்சுதா? நம்ம தான் எல்லாம் பேசி புரிஞ்சுக்கிட்டோம்ல. அதனால எனக்கு என்ன தோணுதோ அப்படியே கேட்டுருவேன், செஞ்சிருவேன். ஓகேவா? அவனுங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஓகேவா? ஓகேவா நாத்து? ஓகே ஓகே அண்ணி. ஓகே. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஆமா, உங்க ஆள் என்ன இந்த பக்கமே பாத்துட்டு இருக்காரு? என்ன விஷயம்? என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. அதே மாதிரி அவரையும் அப்படி பாக்குறாருன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி, உங்க ஆளியா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? ஏய் பொண்டாட்டி வாடிங்க, ஏன்டி பின்னாடியே இருக்க? வா என்கிட்ட வா. வான்றல, வாடி. பரவாயில்லண்ணா. நான் கையல் கூடயே வரேன். நான் பின்னாடியே வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க முன்னாடி போங்கண்ணா. இததான் கேட்க வந்தேன். உங்க ஆள் பேசினா நீ ஏன் பதில ஏன் ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? ஆனா அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை நடந்த மாதிரி தெரியலையே. என்ன நடந்துச்சு? நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னவோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு சொல்லு பாப்போம். நாத்து, சொல்லிடு. அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதியா இருங்க. வாங்க நம்ம போலாம். என்னம்மா, கேள்வி கேட்டா வெக்கலாம் வருது? என்னவோ நடந்திருக்கு அதானே? ஏன்னா உன் மூஞ்சில இவ்வளவு வெக்கம் தெரியுது. அப்ப ஏதோ சீக்ரெட் இருக்கு. அது தெரிஞ்சே ஆகணுமே. நீ போதும் என்ன ஓட்டாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓட்டாதீங்க. அப்போ அந்த சீக்ரெட்டை இப்பவே தெரிஞ்சாகணும். டைம் கூட கொடுக்க கூடாது. ஓகே, நம்ம இப்ப தனியா போறோம். போயிட்டு என்ன கதைன்னு பேச போறோம். ஓகேவா? டேய், அந்த பக்கம் நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசா இருக்கு. நாங்க போய் அதை பாக்குறோம். நீங்க வேற ஏதாவது போய் பாருங்க. ஓகேவா? ஏய் நாங்களும் வரோம் கலெக்ஷன்ஸ் பார்க்க. என்ன இல்ல நாங்களும் வரோம் கூட. அண்ணி அண்ணி வேண்டாம் சொல்லுங்க. ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். நம்ம மட்டும் போலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் வேண்டாம். எனக்கு அவரை பார்க்க முடியல. ஏய், நாங்க தனியா போறோம். நீங்க வேற என்ன போங்க. நீங்களே எங்க கூட வர தேவையில்ல. ஏய் பொண்டாட்டி நான் வர வேண்டாவா? நான் வரேன்டி. ப்ளீஸ் டி. நானும் வரேன்டி. அண்ணா, நாங்க தனியா போறோம். நீங்க தனியா போங்க. எங்க கூட நீங்க வர தேவையில்ல. ஏய் நான் கேள்வி கேட்டா என்கிட்ட பேசுடி. என்ன பாரு, நீ இங்க என்கிட்ட பேச. நான் வரேன்டி ப்ளீஸ் டி. வாங்க போலாம். நான் வரவா? கயல் வாங்க. வாங்க நாம போலாம் கயல். கயல் வருவீங்களா வரமாட்டீங்களா? நீங்க வந்தா வாங்க. வராக்கட்டி போங்க. நான் போறேன். டேய் இருடா, நான் வரேன் வரேன் வரேன். வெயிட் பண்ண வந்துட்டேன். டேய் இங்க திரும்ப. இங்க என்ன பாரு. இங்க என்ன நடக்குது? டேய் இங்க என்ன நடக்குது? மனுஷங்க தான் இருக்கிறாங்க. உன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட்ட மாதிரி தெரியல. ஆனா உன்கிட்ட பேசவே மாட்றாளே. ஏன் என்ன கதை? என்ன நடந்துச்சு? அங்க என்னவோ நடந்திருக்கு. நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சொல்லுடா மாப்பிள்ள, ஒழுங்கா சொல்லிடு. எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. டேய் ஒழுங்கா சொல்லிடுறா. ஒழுங்கா கேக்குற சொல்லிடுறா. நீ என் மச்சானா இருக்கலாம், ஆனா அவளுக்கு அண்ணன் இல்ல. அதனால சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்படி சொன்னாதான்டா எதையோ யோசிக்க தோணுது. தயவு செஞ்சு சொல்லிடுறா. எதையோ யோசிக்க தோணுதுடா. நான் பல விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ சொல்லிட்டீன்னா அது ஒரே விஷயமா போயிடும். நான் தேவையில்லாம பல விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒழுங்கா சொல்லிடுறா. அவ்வளவுதான் பாத்துக்கோ. சொல்லிடு. நாம போவோம் பின்னாடி. வா போலாம். தானே சொல்லிட்டு போனாங்க பின்னாடி வரக்கூடாதுன்ட்டு. ஏன் போயிட்டு திட்டு வாங்குறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் தேவை. அதெல்லாம் இல்ல மச்சான், அதெல்லாம் இல்ல. அங்க அவங்க சீக்கிரட்டா ஒண்ணு பேசுவாங்க. எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். அதனால நாம போய் தான் ஆகணும். ஏன் ஒரு சீக்கிரட்டா தெரிஞ்சுக்கிட்டு நேத்து நான் பட்ட பாடு பத்தாது. இன்னொரு சீக்கிரட் வேற. நான் வரலப்பா. நான் எந்த பிரச்சனைக்கும் வர தயாரா இல்லப்பா. என்ன விட்டுருப்பா. மச்சான் இது அந்த மாதிரி சீக்கிரட்டா இருக்காது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வா நான் சொல்றேன்ல கேளு. ஏன் உன்னை பத்தின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட வெளியே வரலாம். சொல்றேன் கேட்டுக்கோ. வாடா நாம போலாம். சொல்றேன்ல, வா போலாம்.
அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன். நீ என்ன நடக்குதுன்னு சொன்னாதான் நான் வருவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். நீ அங்க போனீங்கன்னா நான் போட்டும் குடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நீ அங்க நிக்கிறேன்றத நான் போட்டு குடுத்துருவேன். டேய், இதெல்லாம் ரொம்ப ஒரு டைம் ரொம்ப பிளாக்மெயில் பண்ற பாத்துக்கோ. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். உன் தங்கச்சிக்கு அப்புறம் நான் ஏதாவது போட்டு கொடுத்துருவேன், என்னென்னவோ போட்டு கொடுத்துருவேன், ஞாபகம் இருக்கட்டும். என் தங்கச்சி தானே, என் தங்கச்சி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அவளை சமாளிச்சுப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் தங்கச்சி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அங்க நிக்கிறத நான் போட்டு குடுத்துருவேன். அப்ப என்ன பிரச்சனையாவும் உனக்கு தெரியும்ல. அதனால நீ யோசிச்சுக்கோ மாப்ள. நீ ஒட்டுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் தெரியும்ல. டேய் மச்சான், நீ ரொம்ப பண்றடா, ரொம்ப பண்ற, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மாப்ள பண்றது? நீ தான் எந்த விஷயமும் சொல்ல மாட்டியே. இவ்ளோ நடந்திருக்கு ஏதோ தெரியுது. ஆனா அது வெளிய சொல்லவே மாட்டேன்றியே. ஆனா என் விஷயம் ஒண்ணு விடாம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ என்ன. ஆனா உன் விஷயத்த ஒண்ணு சொல்லிடாதடா வெளிய. என்ன அப்படியே சீக்கிரட்டா வச்சுக்கோ. அப்புறம் நான் எதுக்கு மச்சான் மாப்பிள்ளன்லாம். விட்டுடா மாப்பிள்ள, விட்டு என்ன. நான் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். சரி சரி சொல்றேன், நான் விடுறா. உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே, சொல்லி தொலைக்கிறேன். மச்சானா போயிட்டல, என்ன பண்றது, சொல்லி தொலைக்கிறேன். நீங்க 2 பேரும் ரெடியாக கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பணும். அப்ப நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேனா, சரி, உட்காந்துட்டு இருந்த. ஆமா, ஏன் அப்படி உட்காந்துட்டு இருந்த நீ? இருந்தாலும் நேத்து அழுதுட்டே இருந்தால, அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுடா மச்சான். அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமேன்னு யோசிச்சு யோசிச்சு என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியலடா. நானும் நார்மலாகவும் நினைக்கிறேன், ஆனா என்னால அந்த சிந்தனையில இருந்து வெளியே வரவே முடியல. அவ வந்து ரெடி ஆகுங்க ரெடி ஆகுங்க எவ்வளவு வாட்டி சொன்னான். ஆனாலும் வந்து என்னால ரெடி ஆக முடியலையா, நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவளும் ரெடி ஆயிட்டு வந்துட்டா. வந்தாலும் நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேனா, திரும்பவும் வந்து அவ ஏன் இப்படி இருக்கீங்க, ரெடி ஆகுங்க சொன்னான். ஆனா என்னால ரெடி ஆக முடியல. என்னால அந்த யோசனை சுத்தமா வெளியே வர முடியல. அவளை அழ வச்சிட்டோமேன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. கிளம்புங்க அப்படின்னு சொன்னாலா, சரி, சொன்னா. நான் சொன்னது கூட கவனிக்காம நான் அதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேனா, அப்போ அவ என்ன சொன்னானா, இதை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கோ நீங்க குழம்புறதுக்கோ இல்ல நீங்க வருத்தப்படுறதுக்கோ நான் சொல்லல. என்னை பத்தி எது நடந்துச்சுன்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு தான் நினைச்சேன். மற்றபடி நீங்க ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நான் இதை சொல்லல. எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். நீங்க இப்ப யோசிச்சீங்கன்னா அது மாறிடுமா, இல்ல அது இப்ப உங்களால மாத்த முடியுமா? ரெண்டுமே நடக்க போறது இல்ல. அதனால நீங்க அதை யோசிக்கிறது வேஸ்ட். என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். ஓ, இதெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனா, அவ்வளவுதான். நம்ம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, நம்ம இதெல்லாம் தான் பண்ணியிருப்போம்ல. அந்த மாதிரி யோசிக்கிறதுக்காக நான் சொல்லல. புரியுதா? அப்படின்னு சொன்னாலா, அதுக்கு தான் சொல்றேன், அதுக்கு தான் கேட்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொன்னாலா. சரி. அதை கேட்டு கூட என்னால அதுல இருந்து வெளியே வர முடியாம நான் அமைதியாவே இருந்தேனா. அதுக்கப்புறம் போட வச்சா, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். டேய், இவ்வளவு நேரம் எல்லா முக்கியமான கதையும் சொல்லிட்டு, முக்கியமான விஷயம் வரும்போது இப்படி கட் பண்றியா மாப்பிள்ள? இதெல்லாம் நியாயமாட மாப்பிள்ள? சொல்றா மாப்பிள்ள. பிச்சினோட மாப்பிள்ள ஒழுங்கா சொல்லிடு. போட மச்சான், அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லிடு. ஒழுங்கா சொல்லிடு. அப்புறம் நான் என்ன வேணா பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா என்ன நடந்துச்சு அப்படியே ஒப்பி பார்ப்போம். பாவிங்களா, இந்த பொடியும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு இவ்ளோ வேலை பண்ணிருக்க. ஆனா என் தங்கச்சி கூட ஏதோ உன் மேல பரிதாபப்பட்டு நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியேன்னு கொடுத்தா. ஆனா அத அட்வான்டேஜா எடுத்து நீ திருப்பி கொடுத்திருக்க பாருடா. இந்த பொடியும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு நீ இவ்ளோ வேலை பண்ணிருக்க. நாங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் தான்டா மச்சான் பண்றோம், ஆனா நீங்களாம் சும்மாவே பண்ணுவீங்களேடா, அப்புறம் என்னடா மச்சான் பேச்சு. சரிடா சரிடா, விடு விடு, இதெல்லாம் சகஜம் தானே. சரிடா மாப்பிள்ள, அதுக்கு எதுக்கு அவன் உன்னை பார்க்க மாட்டா, உன் கூட பேச மாட்டா, ஏன் என்ன கதை? அதான்டா மச்சான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன பார்த்தாலே ஓடிடுறா, என் முன்னாடி நிக்க மாட்டா, பேச மாட்டா, ஏன் என்ன பார்க்கவே மாட்டாடா. நானும் எப்படி எப்படி பேசி பாக்குறேன், ஆனா என் கிட்டயே நிக்க மாட்டா, ஓடிக்கிட்டே இருக்கா. அதான் என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ரூம்ல நீங்க வெளியே வாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவ தான். அப்பவே என் மூஞ்ச பாக்கல, அதுல வந்து இப்ப வரைக்கும் பார்க்க மாட்டா. நானும் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன், நிக்கவே மாட்டாளே பக்கத்துல. அப்புறம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? என்னவா இருக்கும்? என்ன தெரியலன்ற, அவதான் என்ன பார்க்கவே மாட்டாளே, பார்த்து பேசினா தான் என்ன கதைன்னு தெரியும். அது தெரியலன்னு தானே நானே குழம்பிட்டு இருக்கேன். ஏய், அப்ப அங்கேயும் இதே கதை தானே ஓடும். அப்ப அங்க போனா தெரிஞ்சிடும்ல என்ன கதைன்னு. லூசு மச்சான், அதனால தான் அப்பத்துல இருந்து உன்னை வாடா போலாம் கூப்பிட்டு இருக்கேன். நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கியே. ஐயோ, எந்த பக்கம் போனாங்கன்னு பார்க்க மறந்துட்டேனே. இப்ப எப்படி அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன், எந்த பக்கம் போனாங்கன்னு நான் பார்த்துட்டேன். வா, நம்ம போயிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் விவரமா இருக்காடா, ரொம்ப விவரமா இருக்க. என் கதையாச்சு, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாவா? அதனால இதுலதான் நான் தெளிவா தான் இருப்பேன். மாப்பிள்ள, அப்ப வா போலாம். அத்து, உண்மைய சொல்லு. என்ன கதை? என்ன விஷயம்? என்ன நீ சொல்லணும் சொல்லுங்க, சொல்ற. என் நாத்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கே.
அது என்ன கதைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது என்ன கதைன்னு சொல்லி பாப்போம். அத நான் எப்படி அண்ணி சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. என் சீக்கிரட் எல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. என்னை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். உங்க அண்ணன் என்னென்ன சேட்டை பண்ணுவாருன்ற வரைக்கும் நான் சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, உனக்கு எனக்கும் ஏதாவது சீக்கிரட் இருக்கா என்ன? ஆனா அங்க என்னவோ நடந்திருக்கு, ஆனா நீ என்கிட்ட மறைக்கிற பத்தியா? அப்போ உனக்கு எனக்கும் அவ்வளவுதான் அதானே? அப்போ நம்ம 2 பேரும் அப்படிதான் அதானே? டேய் மாப்பிள்ள, என்னடா இவ்வளவு ஸ்லோவா பேசுறாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆமாண்டா, நானும் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன், ஒரு துளி கூட கேட்கலடா. அதான் கேர்ள் சீக்கிரட் போல, அவங்க பேசுறது ஒண்ணும் வெளியே கேட்காது போல. கதையை நான் எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? என்னடா பண்றது? இவ்வளவு ஸ்லோவா பேசுறாங்க. எப்படிடா? என்னடா பண்றது? எனக்கு குழப்பமா இருக்கே. இருடா, அவங்க லிப்ஸிங்க வச்சதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கதை எனக்கு என்னன்னே தெரியாது போல. சரி, இரு, அமைதியா இருப்போம். நம்ம சவுண்ட் குத்து மாட்டிக்க போறோம். அமைதியா இல்லடா மச்சான். அது அப்படி இல்ல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கே. ஒழுங்கா சொல்லிடு. அவனை பார்த்து நீ வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு அது தெரியாம யோசிச்சு யோசிச்சு மண்டை வலிக்குது. அப்புறம் என் மண்டை வெடிச்சிடும். ஒரு அண்ணியோட மண்டை வெடிச்சா பரவாயில்லையா? சொல்லு நாத்து, சொல்லு. உன் அண்ணி மண்டை வெடிச்சா பரவாயில்லையா? ஒழுங்கா சொல்லிடு நாத்து, சொல்லிடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிங்க அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தார்ல. நேத்து நடந்த யோசிச்சு யோசிச்சு அவர் ஒரு மாதிரி இருந்தாரா. ஸோ எனக்கு அவரை பார்க்க ஒரு மாதிரி பரிதாபமா இருந்துச்சா. அதனால 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 சொல்லு சொல்லு. அதனால என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல, நீ கிஸ் தான் பண்ண. கிஸ் பண்ணதுக்கா இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு இருக்க? ஆமா. எங்க பண்ணீங்க? அது வந்து அது வந்து சரி, புரிஞ்சிடுச்சு. அப்புறம் பண்ணிட்டு அவர் நார்மல் ஆயிட்டாருன்னு நான் விட்டுட்டேன். ஆனா அவரு அவரு ஓ, செகண்ட் டைம் கண்டினியூ ஆயிருக்கு. ம், ஆமா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நான் அவரை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன். தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்ட. என்னவோ என்னென்னவோ நடந்த மாதிரி விற்கப்பட்டுட்டு இருக்கியே. எனக்கு புரியல. ஒரு கிஸ் கொடுத்துட்டு பதிலுக்கு கொடுத்தவன ஒழுங்கா கூட கொடுக்க விடாம அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டு, இதுல உனக்கு வெக்கம் வேற. இதுல என் ஃப்ரெண்டு தான் பரிதாபத்துக்குரியவன். ஆனா அதுக்கே அந்த பேக்கு சிரிச்சிட்டு கிடக்கு. இதுல உனக்கு வெக்கம் வேற. பாவம், அவன் தான் லூசு. நீ இப்ப ஓட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், போங்க. இதே மாதிரி பல மொக்க சம்பவம் தான் நடக்கும். அதை எப்படி இருந்தாலும் நீ சொல்லிடுவ. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பரவாயில்ல என்ன? அண்ணி, நீ என் ஃப்ரெண்டு பாவம், பேசு. போதும் அவனை ஓட விட்டது. பாவம் அவன் உன் பேரே கெஞ்சிட்டு இருக்கான். பேச அவன் கூட. அண்ணி, எனக்கு தெரியல. அவரை பார்த்தாலே எனக்கு ஒரே வெக்கமா வருது. அவரை பார்க்கவே முடியல. எனக்கு அவர் கூட பேசவும் வரல. நான் என்ன பண்ணட்டும்? அவரை பார்த்தாலே எனக்கு அங்க நிக்க கூடாதுன்னு தான் தோணுது. நான் என்ன பண்ணட்டும்? ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழகிடும். ஓகேவா? அதனால ஒண்ணும் இல்ல. அண்ணி, நீங்க சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரியாதான் இருக்க. நீதான் சரியா இல்ல. கூடிய சீக்கிரத்துல நீயும் சரியா ஆயிடுவ. ஆமா, ஷாப்பிங் பண்ணோம், நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. நீ டல்லா இருக்கேன்னு தான் உன்ன ஷாப்பிங் கூட்டு வந்தேன். எனக்கு எதுவும் ஷாப் பண்ற வேலை இல்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். எனக்கு ஷாப்பிங்ல தான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ணி. எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் திங்ஸ் இதுலெல்லாம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுல அப்படியே பார்த்தோமா அப்படியே வச்சிடணும், அவ்வளவுதான். எனக்கு இதுல பெரிய காசு போடுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ணி. ஸோ எனக்கு ஷாப்பிங்னா போர் தான். அப்ப ஃபுட் கோர்ட் போலாமா? அதுன்னா ஓகே. ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? ஐஸ்கிரீம் தானே, எத்தனை வேணாலும் வாங்கி தரேன். வா போலாம். இங்க போகலாம்.
2 பேருக்கு நான் மெசேஜ் போட்டுட்டேன், அவங்க வந்துருவானுங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கீழே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே, டன். மேடம் போலாமா? ஏல் அண்ணாவை காணோம். அவன் வருவான், நீங்க வரியா? ஏல் வாங்க நாம போலாம். ஏய் இந்த வாடி வெறுப்பேத்தாது என்ன? போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்களா? வேண்டாம், நீ என்ன வெறுப்பேத்தாதீங்க ப்ளீஸ். வரலாம், நான் அவரை பார்க்க மாட்டேன். வாங்க நம்ம போலாம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். 2 பாவம் கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு வா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, என்னால முடியாது அண்ணி. அவரை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணி. வேண்டாம் அண்ணி, நம்ம போலாம் வாங்க. இப்படி பண்ணீங்க நான் உங்க பேச்சு காவிட்டுருவேன். இப்ப நீ வரியா நான் வீட்டுக்கு வச்சுட்டு போவா? இப்ப சொல்லு நாத்து, என் கூட வர போறியா இல்ல பேசிட்டு வர போறியா? பேசிட்டே வரேன், வேற என்ன பண்றது? தட்ஸ் மை கேர்ள். பேசிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வாங்க, நாங்க ஐஸ்கிரீம் பார்லர்ல வெயிட் பண்றோம். ஓகேவா? அவனை பார்த்தா பாவமா இருக்கு, ஏன் அவனுக்கு படுத்துற? பேசு. ஓகே ஓகே, வரேம்மா இருங்க. பேசிட்டு பொறுமையா வாங்க. புரியுதுங்க, சொல்லிட்டேன். பிச்சிடும் பிச்சு. வாடிங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். பொண்டாட்டி சொன்னா கேளு, வாங்க. என்ன இல்ல, அது வரியா இல்லையா? சும்மா சும்மா மிரட்டாதீங்க அத்தான். வந்துட்டேன், சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட பேச மாட்டேன்? என்னதாண்டி உன் பிரச்சனை? அதெல்லாம் எதுவுமே இல்ல அத்தா, நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஆ? நானும் இங்க உன் கையை பிடிச்சி நடக்கலான்ட்டு வாடி வாடின்னு கூப்பிடுறேன், வர்றவே மாட்டேன், ஓடிக்கிட்டே இருக்க. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன காரணம் சொல்லு? வந்து அது என்ன காரணம் சொல்லு? என்ன உன் பிரச்சனை சொல்லு? ஏன் என்ன பார்க்க மாட்டேன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு, என்ன தப்பு பண்ண? அப்படிலாம் இல்ல அத்தா. உங்களை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கா, அதனால அத்தா. இல்ல, நான் போறேன், என்ன விடுங்களேன் ப்ளீஸ். நான் கீழே போறேன். அடி லூசு பொண்டாட்டி, என்ன பார்க்க ஒரு வெக்கமா இருக்கா? ஏன்? நான் ஸ்ட்ரெஸ் குறைக்கதான். அதை பத்தின எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை, புரியுதா? நீ என் பொண்டாட்டி தானே, நீ எப்ப வேணாலும் எனக்கு தரலாம், புரியுதா? அதே மாதிரி எனக்கு எப்ப தோணுதோ நானும் கொடுப்பேன், புரிஞ்சுதா? சும்மா அதுக்குலாம் வெக்கப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் நிறைய கொடுத்துரும் பார்த்துக்கோ. எனக்கு வெக்கப்பட்டாலே நிறைய கொடுக்கணும்னு தோணும், அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? அடி வாங்குவீங்க அவ்வளவுதான். வெக்கப்பட்டாலே எனக்கு அதிகமாக கொடுக்கணும்னு தோணும். நீ எங்க இருக்க என்ன பண்றேன்னு நான் பார்க்க மாட்டேன், நான் மட்டும் கொடுத்துருவேன், நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு திட்டக்கூடாது, நான் தப்பா நினைக்கக்கூடாது. வெக்கப்பட்டா எனக்கு நிறைய கொடுக்கணும்னு தோணும், அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஏய், நான் வைக்கப்படலையே. வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? வேற ஏதாவது வாங்கி கொடி. இங்க வந்துட்டு எந்த கடைக்கும் போகாம இருக்கா? என்ன வேணும் சொல்லி வாங்கி தரவா? ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். கையலுக்காக தான் அத்தான் வந்தேன். எனக்கு எதுவும் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஷாப்பிங்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், எதுவும் வேற எதுவும் வேண்டாம். ஷாப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆ, இல்ல. பாவி, அப்ப என்னதாண்டி பண்ணுவ? ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னும் போதெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். அவளுங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அங்க குட்டீஸுங்கெல்லாம் இருக்கும்ல, அது கூட விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு, இல்ல அங்க ஷாப்ல இருப்பாங்கல்ல, அவங்க கூட கதை பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு ஷாப்பிங்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்ன வேணும் போவேன், செலக்ட் பண்ணுவேன், வந்துடுவேன், அவ்வளவுதான். அப்படி தேடி அங்க என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியாதே. அப்படி என்ன தேடி எவ்வளவு நாள் போட போறோம் அத? அதனால எனக்கு ஒண்ணு பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னா எடுத்துருவேன், அவ்வளவுதான். ஸோ பெருசா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ மத்த புருஷங்க மாதிரி இந்த ஹவர் கணக்குல வெயிட் பண்றது, மதியம் வரைக்கும் வெயிட் பண்றது, நைட் டின்னர் வரைக்கும் வெயிட் பண்றது, அப்படிலாம் நான் வெயிட் பண்ண தேவையில்லையா? நீங்க காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காருங்க. அந்த காஃபி வரத்துக்குள்ள உங்க பொண்ணாட்டி ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வந்துருவா. பாருடா, இதுவும் நல்லாதான் இருக்கு. இருக்கும். வாங்க இப்ப ஐஸ்கிரீம் பார்லர் போலாம். சரி, என் கையை பிடிச்சிக்கோமா போலாம். வேண்டாம், வாங்க போலாம். இந்த நாட்டுல அவர் மாதிரி தானே இருக்கும்னு சொல்லியிருக்கேன், கையை பிடி. சரி சரி, பிடிக்கிறேன், வாங்க போலாம். சரி, ஒண்ணு கிடைக்குமா? ஐயா,
சிக்காய் புரியாத மாதிரியே நடிப்பா. இப்போ ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? என்ன கேட்டேன், என்ன கேட்கிறேன், அதெல்லாம் காதுல விழாதே. ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும். சரி சரி, மொத்தத்துல வீட்டுல பாத்துக்கிறேன்ப்பா. ஐஸ்கிரீம் தானே வாங்கி தரேன் வா. இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? அப்படின்னா எனக்கு வேண்டாம். தங்கம்பா, ஐஸ்கிரீம் தானே வாங்கி தரவா, எத்தனை வேணாலும் வாங்கி தரவா. நீங்க ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போனா போதும், எனக்கு கயல் வாங்கி தருவாங்க. இப்ப நான் வாங்கி தர வேண்டாம். வேண்டாம்.